Hi friends, இந்த வீடியோல SBI cashback credit card பத்தின full review ரொம்ப டீடைலா பார்க்கலாம். இந்த வீடியோல இந்த கார்டோட features and benefits என்ன, எந்தெந்த டிரான்சாக்ஷனுக்கு இவ்வளவு cashback கொடுக்கறாங்க, இந்த கார்டை எப்படி அப்ளை பண்றதுக்கு என்னென்ன eligibilities and documentations வேணும், இந்த கார்டு உங்களுக்கு ஒர்த்தா இல்லையாங்கற எல்லா டீடைலும் ரொம்பவே தெளிவா பார்க்கலாம். இது ஒரு simple and cashback focused card. இந்த கார்டை நீங்க யூஸ் பண்ணி ஆன்லைன்ல எந்த மெர்ச்சன்ட் கிட்ட டிரான்சாக்ஷன் பண்ணாலுமே உங்களுக்கு ஃபிளாட்டா 5% cashback கிடைக்கும். ஆஃப்லைன்ல நீங்க பண்ற மத்த எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் உங்களுக்கு ஃபிளாட்டா 1% cashback கிடைக்கும். அவ்வளவுதாங்க. இந்த கார்டுல பெருசா சொல்ற அளவுக்கு வேற எந்த ஆஃபர்ஸும் இல்ல, ரொம்ப குழப்பிக்க வேண்டாம். ஆனா இந்த ஆஃபர்ஸ்லயும் ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்கு, அதை பத்தி இப்ப டீடைலா பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கார்டை நீங்க யூஸ் பண்ணி ஆன்லைன்ல Flipkart, Amazon, Myntra, Swiggy, Zomatoன்னு மட்டும் இல்லாம ஆன்லைன்ல நீங்க எந்த மெர்ச்சன்ட் கிட்ட டிரான்சாக்ஷன் பண்ணாலும் உங்களுக்கு ஃபிளாட்டா 5% கேஷ்பேக் கிடைக்கும். பட் நீங்க பண்ற டிரான்சாக்ஷனை EMI கன்வெர்ட் பண்றீங்கன்னா உங்களுக்கு இந்த கேஷ்பேக் கிடைக்காது. அது போக நீங்க சப்போஸ் இந்த கார்டை யூஸ் பண்ணி fuel, wallet, rental, jewelry, school and education services, utilities, insurance, card, gift, novelty and souvenir shops, railways, member financial institutions, quasi cash transaction ஏதாவது பண்றீங்கன்னா இந்த டிரான்சாக்ஷன் எதுக்குமே உங்களுக்கு கேஷ்பேக் எலிஜிபிள் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி ஆன்லைன்ல ஒரு 45,000 ஆஃப்லைன்ல ஒரு 10,000 ஸ்பெண்ட் பண்றீங்கன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். நீங்க ஆன்லைன்ல ஸ்பெண்ட் பண்ண 45,000ல 10,000 EMI கன்வெர்ட் பண்றீங்கன்னா 5,000 Paytm or Amazon Pay walletல லோட் பண்றீங்கன்னு அஸ்யூம் பண்ணா பேலன்ஸ் இருக்கிற 30,000க்கு மட்டும் தான் உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கும். இந்த 30,000க்கு கேஷ்பேக்கா உங்களுக்கு ஒரு 1,500 ரூபீஸ் கிடைச்சிருக்கும். இது போக நீங்க ஆஃப்லைன்ல ஸ்பெண்ட் பண்ண 10,000க்கு உங்களுக்கு கேஷ்பேக்கா ஒரு 100 ரூபீஸ் கிடைச்சிருக்கும். ஸோ டோட்டலா இந்த கார்டில் ஸ்பெண்ட் பண்ண 55,000க்கு நம்ம போட்ட கால்குலேஷன் படி உங்களுக்கு கேஷ்பேக்கா 1,600 கிடைச்சிருக்கும். இந்த கார்டில் நீங்க பண்ற ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ஸ்பெண்ட்ஸ் ரெண்டுக்கும் சேர்த்து உங்களுக்கு மேக்ஸிமம் கேஷ்பேக்கா பர் ஸ்டேட்மெண்ட் சைக்கிளுக்கு 5,000 மட்டும் தான் நீங்க ஏர்ன் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி ஆன்லைன்ல ஒன் பில்லிங் சைக்கிள்குள்ள 1,20,000 ஸ்பெண்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க 5% கேஷ்பேக் போடும்போது 6,000 ரூபீஸ் கிடைச்சிருக்கும். ஆஃப்லைன்லயும் சேம் அதே ஸ்டேட்மெண்ட் பீரியட்ல ஒரு 15,000 ஸ்பெண்ட் பண்ணிக்கேன்னு அஸ்யூம் பண்ணா இங்க உங்களுக்கு கேஷ்பேக்கா ஒரு 150 ரூபீஸ் கிடைச்சிருக்கும். ஸோ டோட்டலா உங்களுக்கு 6,150 ரூபீஸ் கேஷ்பேக்கா கிடைச்சிருக்கணும். ஆனா உங்களுக்கு மேக்ஸிமம் 5,000 இருக்கிறதுனால உங்களுக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்ல 5,000 மட்டும் தான் கேஷ்பேக்கா கிடைச்சிருக்கும். ஸோ உங்களுக்கு கேஷ்பேக் லிமிட் 5,000 ரீச் ஆயிடுச்சுன்னா அதுக்கு மேல நீங்க இந்த கார்டில் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான கேஷ்பேக்ஸும் கிடைக்காது. நீங்க ஏர்ன் பண்ற இந்த கேஷ்பேக் உங்களுக்கு டைரக்டா உங்களோட கிரெடிட் கார்டோட அக்கௌண்ட்ல உங்க ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆனதுல இருந்து 2 டேஸ்ல கிரெடிட் ஆயிரும். நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி 500 to 3,000 ரூபீஸ்க்குள்ள இந்தியால எந்த ஃபியூல் ஸ்டேஷன்ல நீங்க ஃபியூல் ஃபில் பண்ணாலும் உங்களுக்கு ஃபிளாட்டா 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் கிடைக்கும். மேக்ஸிமம் உங்களுக்கு இந்த கார்டில் பர் ஸ்டேட்மெண்ட் சைக்கிளுக்கு 100 ரூபீஸ் வந்து ஃபியூல் சர்சார்ஜ் வேவரை கிடைக்கும். நம்ம ஆல்ரெடி ஆக்சிஸ் பேங்க் இந்தியன் ஆயில் கிரெடிட் கார்டோட பெனிஃபிட்ஸ்ல பார்த்தது மாதிரி இந்த ஃபியூல் சர்சார்ஜுக்கு போடுற GST உங்களுக்கு வேவ் ஆஃப் ஆகாது. அது போக இந்த கார்டை யூஸ் பண்ணி நீங்க ஃபியூல் போடுறீங்கன்னா உங்களுக்கு எந்த விதமான கேஷ்பேக் கிடைக்காது. அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கார்டை நீங்க அப்ளை பண்றதுக்கான எலிஜிபிலிட்டிஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன்ஸ் என்னென்ன வேணுங்கிறத பார்த்துடலாம். நீங்க சேலரி பர்சனா இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏஜ் மினிமம் 21 இருக்கணும். சப்போஸ் நீங்க செல்ஃப் எம்ப்ளாய்டா இருந்தீங்கன்னா உங்களுக்கு மினிமம் ஏஜ் 25 இருக்கணும். டாக்குமெண்ட்ஸ்ல பேன் கார்டு கம்பல்சரி வேணும். இன்கம் ப்ரூஃப்காக லேட்டஸ்ட் பே ஸ்லிப் ஆர் ஐடி ரிட்டர்ன் கேட்பாங்க. அட்ரஸ் ப்ரூஃப்காக ஆதார் கார்டு கண்டிப்பா கேட்பாங்க. சப்போஸ் நீங்க ஆட் ஆன் கார்டு ஏதாவது அப்ளை பண்றீங்கன்னா அவங்களுக்கு மினிமம் ஏஜ் 18 இயர்ஸ்க்கு மேல இருக்கணும். இந்த கார்டோட சில முக்கியமான ஃபீஸ் அண்ட் சார்ஜஸ் பத்தி பார்த்துடலாம். இந்த கார்டோட ஜாயினிங் அண்ட் ஆனுவல் ஃபீஸ் 999 plus GST வரும். சப்போஸ் நீங்க இந்த கார்டை யூஸ் பண்ணி பர் ஆனம்க்கு 2 lakhs மேல ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கான ஆனுவல் ஃபீஸ் வேவ் ஆஃப் ஆயிரும். இந்த கார்டோட ஃபினான்ஸ் சார்ஜஸ் பாத்தீங்கன்னா 3.75% இருக்கும் பர் மந்த்துக்கு. பர் ஆனம்க்கு இது 45% வரைக்கும் இருக்கும். இந்த கார்டை யூஸ் பண்ணி கேஷ் வித் டிராவல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 2.5% ஆஃப் த டிரான்சாக்ஷன் அமௌண்ட் ஃபீஸா வரும். மினிமம் 500. பேமெண்ட் டிஸ்அனர் ஃபீஸ் 2% ஆஃப் த பேமெண்ட் அமௌண்ட் வரும். மினிமம் 500. ஃபாரின் கரன்சி டிரான்சாக்ஷனுக்கு 3.5% ஃபீஸ் வரும். நீங்க சப்போஸ் உங்க கார்டோட ஸ்டேட்மெண்ட் ஜென்ரேட் ஆனதுக்கு அப்புறம் மினிமம் அமௌண்ட் டியூ கூட நீங்க பே பண்ணல அப்படின்னா உங்களுக்கு லேட் பேமெண்ட் சார்ஜஸ் வரும். இந்த அமௌண்ட் உங்களோட அவுட்ஸ்டாண்டிங்கை பொறுத்து எவ்வளவு வருங்கிறத ஷோ பண்றேன். தேவைப்பட்ட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. கேஷ் பேமெண்ட் சார்ஜஸ் அதாவது உங்க கிரெடிட் கார்டு கட்ட வேண்டிய பில் அமௌண்ட் நீங்க SBI பேங்கோட பிரான்ச்ல டைரக்டா போய் பே பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 250 plus டாக்ஸ் வந்து ஃபீஸா வரும். ரெண்ட் டிரான்சாக்ஷன் ஃபீஸ் 199 plus GST வரும். சப்போஸ் நீங்க அந்த ரெண்ட் பேமெண்ட் பண்ண டிரான்சாக்ஷனை கேன்சல் பண்ணீங்கனாலோ இல்ல ரிவர்ஸ் ஆயிடுச்சுன்னா கூட உங்களுக்கு இந்த ஃபீஸ் அப்படியே தான் இருக்கும், ரிவர்ஸ் ஆகாது. இப்போ நான் சொன்ன எல்லா ஃபீஸ்க்கும் GST சேர்த்து வரும், அதையும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கார்டை வாங்கலாமா வேண்டாமான்னு உங்களுக்கே ஒரு கிளியரான ஐடியா கிடைச்சிருக்கும். இந்த கார்டோட பெனிஃபிட்ஸ்னு பார்த்தீங்கன்னா நீங்க ஆன்லைன்ல பண்ற ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் எல்லா மெர்ச்சன்ட்ஸ் கிட்டையும் உங்களுக்கு ஃபிளாட்டா 5% கேஷ்பேக்காக கிடைக்கும். ஸோ இந்த ஒரு கார்டு இருந்தால் போதும் நீங்க Flipkart, Amazon, Myntra இது மாதிரி எல்லா வெப்சைட்லையுமே நீங்க வந்து டிரான்சாக்ஷன் பண்ணி உங்களுக்கான கேஷ்பேக்கை ஏர்ன் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு வெப்சைட்க்கும் தனித்தனியாக நீங்க கார்டு வாங்கணுங்கிறது இல்லை. நீங்க ஆஃப்லைன்ல பண்ற மற்ற எல்லா டிரான்சாக்ஷனுக்கும் 100 ரூபா ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு மினிமம் 1 ரூபா வந்து கேஷ்பேக்காக கிடைக்குது. இதுவுமே ஒரு டீசென்டான வேல்யூ தான். பிகாஸ் மற்ற கார்ட்ஸ்ல நீங்க ஒரு 100 ரூபீஸ் ஸ்பெண்ட் பண்ணும்போது ரிவார்ட் பாயிண்ட்ஸ்ங்கிற பேர்ல 20 பைசா 25 பைசா மட்டும் தான் கிடைக்கும். ஸோ 1 ரூபிங்கிறது ஒரு ஆவரேஜான ஒரு வேல்யூவாக தான் நான் பார்க்குறேன். உங்களுக்கு அந்த கேஷ்பேக் அமௌண்ட் மாசம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரெடிட் ஆயிரும். நீங்க ரெடீம் பண்ணுங்கிறது இல்லை. ஆல்சோ உங்களுக்கான கேஷ்பேக் அமௌண்ட் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு கிரெடிட் ஆகிறதுனால நீங்க ரெடீம் பண்ண தேவையில்லை. ஸோ இதுக்கு உங்களுக்கு எந்த விதமான சார்ஜஸும் வராது. உங்களுக்கு எல்லா ஃபியூல்
ஸ்டேஷன்லையும் ஃப்ளாட்டாக 1% ஃபியூல் சர்சார்ஜ் வேவர் கிடைக்கும். இந்த கார்டோட டிஸ்அட்வான்டேஜ் நான் என்ன நினைக்கிறேன்னா, இந்த கார்டோட மேக்ஸிமம் கேஷ்பேக் லிமிட் ஃபர்ஸ்ட் 10,000 கொடுத்துருந்தாங்க. இப்போ அதை ரெடியூஸ் பண்ணி 5,000 கம்மி பண்ணியிருக்காங்க. ஒரு நார்மல் ஸ்பெண்டிங் பர்சனுக்கு பர் ஸ்டேட்மெண்ட்க்கு 1 lakhங்கிறது ரொம்பவே ஒரு சஃபிஷியண்டான ஒரு அமௌண்ட் தான். பட் சப்போஸ் நீங்கள் ஆஃபரில் ப்ராடக்ட்ஸ் வாங்கணுங்கிறதுக்காக 1 year ஃபுல்லாக ஃபெஸ்டிவல் சீசனுக்காக வெயிட் பண்ணி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுவீங்கன்னா இந்த லிமிட் இருக்கிறத கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 lakhக்கு மேலே நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்களுக்கு எந்த விதமான கேஷ்பேக்கும் கிடைக்காது. ஆல்சோ சில ஃபெஸ்டிவல் டைமில் அமேசான், ஃப்ளிப்கார்ட் இது மாதிரி வெப்சைட்ஸில் SBI கார்ட்ஸுக்கு 10% ஆஃபர் கொடுத்துருந்தாலும் இந்த பர்டிகுலர் SBI கேஷ்பேக் கிரெடிட் கார்டு அதுக்கு எலிஜிபிள் ஆகிறது இல்லை. ரீசெண்டாக போட்ட ஃபெஸ்டிவல் ஆஃபர்ஸில் கூட இந்த கார்டுக்கு எப்பயும் கிடைக்கிற அதே 5% கேஷ்பேக் மட்டும்தான் ஃபெஸ்டிவல் டைம்லேயும் கிடைச்சது. இந்த கார்டோட ஜாயினிங் அண்ட் ஆனுவல் ஃபீஸ் 999 + GST வருது. நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுற அமௌண்ட்டுக்கு உங்களுக்கு இந்த ஃபீஸ் பே பண்ணி இந்த கார்டை யூஸ் பண்ணுறது ஒர்த்தாங்கிறத கிராஸ் செக் பண்ணிக்கோங்க. இப்போல்லாம் ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கார்ட்ஸில் நீங்கள் ஜாயினிங் ஃபீஸாக எந்த அமௌண்ட்டு பே பண்ணலைன்னா கூட உங்களுக்கு வெல்கம் பெனிஃபிட்ஸுங்கிற பேரில் நிறைய கிஃப்ட் அண்ட் வவுச்சர்ஸ் வந்து கொடுக்குறாங்க. பட் இந்த SBI கேஷ்பேக் கிரெடிட் கார்டில் நீங்கள் ஜாயினிங் ஃபீஸாக பே பண்ணுற 999 + GST அமௌண்ட்டுக்கு எந்த விதமான ஆஃபர்ஸ் ஆர் வவுச்சர்ஸ் எதுவுமே அவைலபிளாக இல்லை. அதே மாதிரி நீங்கள் ஆனுவல் ஃபீஸ் பே பண்ணும் போதும் உங்களுக்கு எந்த விதமான ஆஃபர்ஸ் அண்ட் கேஷ்பேக்ஸும் கிடைக்காது. என்னதான் இந்த கார்டுக்கு நீங்கள் ஜாயினிங் அண்ட் ஆனுவல் ஃபீஸ் 999 + GST பே பண்ணாலும் இந்த கார்டில் லான்ச்சஸஸ் கிடையாது. அது போக நீங்கள் இந்த அமேசான் பே ICICI கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணும்போது நீங்கள் பண்ண ஒவ்வொரு டிரான்சாக்ஷனுக்கும் எவ்வளோ கேஷ்பேக் ஏர்ன் பண்ணியிருக்குங்கிறத டீட்டெயில்டாக அந்த ஸ்டேட்மெண்ட்லேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் இந்த SBI கேஷ்பேக் கிரெடிட் கார்டில் பர் மந்த்துக்கு நீங்கள் டோட்டலாக எவ்வளோ கேஷ்பேக் ஏர்ன் பண்ணியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட் மட்டும்தான் உங்களுக்கு கிரெடிட் ஆகும். உங்களுக்கு டிரான்சாக்ஷன் வந்து ரொம்ப டீட்டெயில்டாலாம் காட்ட மாட்டாங்க. எந்தெந்த டிரான்சாக்ஷனுக்கு எவ்வளோ கேஷ்பேக் கொடுக்குதுன்னு இவங்க கிளியராக மென்ஷன் பண்ணால் தான் நம்ம அந்த டிரான்சாக்ஷனுக்கு எவ்வளோ கேஷ்பேக் கிடைக்குதுங்கிற ஒரு கிளியரான ஐடியா நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அதை வச்சு தான் இந்த கார்டை இந்த டிரான்சாக்ஷனுக்கு ஃபியூச்சரில் யூஸ் பண்ணலாமா வேணாமாங்கிற ஒரு கிளியரான ஐடியாவுக்கு நம்ம வர முடியும். ஸோ இந்த SBI கேஷ்பேக் கிரெடிட் கார்டில் இவங்க இப்படி மென்ஷன் பண்ணாமல் இருக்கிறதுனால சப்போஸ் ஏதாவது ஒரு டிரான்சாக்ஷனுக்கு உங்களுக்கு கேஷ்பேக் கிடைக்கலைனாலும் சேம் அதே டிரான்சாக்ஷனை நீங்கள் திருப்பி அதே கார்டில் நீங்கள் பண்ணிட்டு தான் இருப்பீங்க. ஸோ அதில் உங்களுக்கு எந்த விதமான ஒரு பெனிஃபிட்ஸும் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இதை நான் ஒரு மெயினான டிஸ்அட்வான்டேஜாக தான் பார்க்குறேன். ஸோ நீங்கள் உங்களுக்கான கார்டு அப்ளை பண்ணும்போது இந்த கார்டோட பெனிஃபிட்ஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸை மைண்டில் வச்சுக்கோங்க. இந்த கார்டு அப்ளை பண்ணுறதுக்கான என்னோட ரெஃபரல் லிங்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் அந்த லிங்க் மூலிமா உங்களுக்கான கார்டு அப்ளை பண்ணும்போது எனக்கு ஒரு சின்ன ரெஃபரல் பெனிஃபிட் கிடைக்கும். இது நம்ம சேனலில் தொடர்ந்து இதே மாதிரியே யூஸ்ஃபுல்லான கண்டென்ட் வீடியோவை போகிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து இதே மாதிரி என்ன வீடியோ வேணுங்கிறது கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என்னால் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக நான் வீடியோ போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ்.